நேற்று மணிகண்ட்ரோல் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய பேர் ஸ்டாக் எப்படி நம்ம வந்து சர்ச் பண்ணுறது, ஸ்டாக் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த ஷார்ட் வீடியோவில் நான் ஸ்டாக் செலெக்ஷன் சொல்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணணுமோ அந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டாக்கை, இப்போ எனக்கு வந்து ரிலையன்ஸை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ரிலையன்ஸ்னு சர்ச் பண்ணேன்னா ரிலையன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இந்த பங்கில் போயிட்டு அதோட விலை, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, அதோட சேஞ்சஸ் என்ன இருக்குது இன்றைக்கி, அல்லது லாஸ்ட் 1 month அந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் என்ன, லாஸ்ட் 1 yearல அந்த பங்கோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, லாஸ்ட் 5 yearsல அந்த பங்கோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இது எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் லேண்ட்ஸ்கேப் வச்சும் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து பேசிக் ஒரு ஸ்டாக்கோட ஜஸ்ட் அதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதை எப்படி நம்ம சார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். டெக்னிக்கலி அந்த ஸ்டாக்கோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணலாம். இதை கேண்டில்ஸாக மாற்றி நெக்ஸ்ட்டு மூவ்மெண்ட் எப்படி கொடுக்கும், இந்த மாதிரியான எல்லா டெக்னிக்கல்ஸையுமே இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இதை தாண்டி இந்த பங்கில் நிறைய வேல்யூபிளான தகவல்கள் இருக்குது. பேக் டு பேக் அந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, இதில் வந்து அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸோட ரேட் இதெல்லாம் பார்க்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் எஃப்என்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே ஆப்ஷன் செயினில் போயிட்டு அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட கால் என்ன டீட்டெயில் இருக்குது, புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட சார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். இது வந்து ஃப்ரீ தான், மணிகண்ட்ரோல் வந்து ஃப்ரீ தான். ஸோ ஜென்ரலாக வந்து ரிலையன்ஸ் பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பங்கோட இன்னைக்கோட ஹை என்ன, இன்னையோட லோ என்ன, இன்றைக்கி வால்யூம் என்ன, இன்னைக்கு காலைல ஓப்பன் ஆனது என்ன, இதெல்லாமே நீங்கள் சிம்பிளாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தாண்டி இந்த ஸ்டாக்கில் வந்து பேசிக்காக அடுத்தடுத்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னா அந்த பங்கோட டெக்னிக்கல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதோட ரெவென்யூ என்ன, ஃபினான்ஷியலி அந்த பங்கோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் அதோட ரெவென்யூ என்ன, நெட் ப்ராஃபிட் என்ன, அதோட இபிஎஸ் என்ன, ஆர்ஓஇ என்ன, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்ன, டெப்ட் டு ஈக்விட்டி என்ன, இதெல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் ஆனுவலி பார்க்கலாம், குவார்ட்டர்லியும் பார்த்துக்கலாம், இந்த குவார்ட்டர்லியை ப்ரெஸ் பண்ணி. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்டாக்கை பற்றின ஸ்கிரிப்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கையுமே நீங்கள் டீட்டெயில்டாக இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டெக்னிக்கல் இதில் இருக்கும். மூவிங் ஆவரேஜை தாண்டி இது ட்ரேட் ஆகுதா, ஹிஸ்டாரிக்கல் ரேட்டிங் என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டாக்கை பற்றின லேட்டஸ்ட் நியூஸ் என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அந்த ஸ்டாக்குக்கு லேட்டஸ்ட் நியூஸ் என்ன, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அராம்கோ டீல் பற்றின இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பங்குகளுக்கும் லேட்டஸ்ட் நியூஸ் பற்றின அப்டேட்ஸ், அந்த ஸ்டாக்கை பற்றின அப்டேட்ஸை இந்த நியூஸ் அப்படிங்கிறதுல போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த பங்கோட ரிசர்ச் இந்த பங்கை பற்றி என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, பையிங்கா செல்லிங்கா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த பங்கோட லேட்டஸ்ட் டீல்ஸ், பிளாக் டீல்ஸில் யாராவது வாங்கியிருக்காங்களா, பல்க் டீல் ஏதாவது வாங்கியிருக்காங்களா, இதை நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இன்சைடர் ட்ரேடிங் நடந்திருக்காங்கிறத இந்த இன்சைடருங்கிறதுல தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸில் அந்த ஸ்டாக்கில் என்ன பையர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் முக்கியமாக இந்த பங்கு ஏதாவது டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத, டிவிடெண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்தது இனி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த டிவிடெண்ட்ஸில் போய் பார்த்துக்கலாம். ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, பைபேக்கோ இல்லை வேறு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இந்த ஸ்டாக் பற்றி இருக்காங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்ஸில் போய் பார்த்துக்கலாம். லேட்டஸ்ட்டாக ஏதாவது போர்ட் மீட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் போய் பார்த்துக்கலாம். ரிசல்ட் டீட்டெயில்ஸையும் நீங்கள் இதில் போய் பார்த்துக்கலாம். அப்புறம் போனஸ் அறிவிப்பு இருக்கா, இதுக்கு முன்னாடி போனஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த இன்ஃபர்மேஷன், ஸ்பிளிட் அறிவிப்புகள் இருக்கா, ரைட் இஷ்யூ என்ன ரேஞ்சில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜிஎம் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்கா, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதோட ஃபினான்ஷியல் டேட்டா நாம் பார்த்த மாதிரி இந்த பங்கோட குவார்ட்டர்லி, ஷார்ட் டேர்ம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், இந்த பங்கில் எத்தனை % ஆஃப் ஹோல்டிங்ஸ் ப்ரமோட்டர் வச்சுருக்காங்க, எஃப்ஐஐ டிஐஐ, இந்த டேட்டா எல்லாமே இதில் வந்துடும். ப்ளூ கலர் வந்து ப்ரமோட்டர், க்ரீன் எஃப்ஐஐ, டிஐஐ வந்து எல்லோ, ஆரஞ்சு வந்து பப்ளிக், அதர்ஸோட ஹோல்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோல்டிங்ஸ் பேட்டர்னில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குங்கிறத லாஸ்ட் 1 yearக்கான டேட்டா இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கம்பெனியோட காம்படிட்டிவ்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். ஸோ இந்த ஒரு மணிகண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி
ஒரு பங்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக வித்தின் ஃபியூ மினிட்ஸில் அனலைஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எந்த பங்கை வேணாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கையுமே ஜஸ்ட் இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பங்கை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணணும், இல்லை அந்த ஸ்டாக்கை நெக்ஸ்ட் டைமும் வந்து அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை உங்களுடைய ஃபேவரெட்டில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பங்கை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் அப்பப்போ போய் ஒவ்வொரு தடவையும் சர்ச் பண்ணுறது இல்லாமல் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஆட் டு மை போர்ட்ஃபோலியோ அல்லது ஆட் டு மை வாட்ச் லிஸ்ட் இதை ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்டாக்கை போய் சர்ச் பண்ணி பார்க்கணுங்கிறது கிடையாது. ஹோம் பேஜுக்கு வந்துட்டு அதில் வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்த ஸ்டாக் லிஸ்ட்லேயும் அந்த ஸ்டாக் இருக்கும், உங்களோட வாட்ச் லிஸ்ட்லேயும் அந்த ஸ்டாக் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வேணுமோ அந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நான் வந்து ரிலையன்ஸ் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரிலையன்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்டாக்குமே இங்கே இருக்கும். இதை வந்து நான் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஜென்ரலாக அந்த ஸ்டாக்கை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நான் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது. இது என்னென்னா நீங்கள் வந்து இதில் உங்களுடைய ஜிமெயில் ஐடியோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியோ கொடுத்து நீங்கள் இதை ஜஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இது யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன மொபைலில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் மொபைலில் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்ஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி எத்தனை ஸ்டாக்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நான் நேற்றே சொன்ன மாதிரி உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் மொத்தமாக எத்தனை பங்குகள் இது வரைக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் நேம்லேயோ உங்கள் அம்மா நேம்லேயோ உங்கள் பிரதர் நேம்லேயோ அக்கௌண்ட் வச்சுருக்கலாம், உங்கள் நேமில் வச்சுருக்கலாம். மல்டி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க மொத்தமாக நீங்கள் வச்சுருக்கிற மொத்த ஸ்டாக்ஸையுமே இந்த மை போர்ட்ஃபோலியோவில் போய் எல்லா ஸ்டாக்ஸையும் ஜஸ்ட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்டாக்ஸ்னு போயிட்டு இதில் என்னென்ன ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ இந்த ப்ளஸ் பட்டன் அழுத்தி உங்களுடைய சர்ச் நீங்கள் இப்போ நான் வந்து நேற்று அசோக் லீலாண்ட் ஸ்டாக்கு வாங்கினேன். அசோக் லீலாண்ட் ஸ்டாக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டேட் வந்து நேற்று என்ன ரேட்டில் அது க்ளோஸ் ஆச்சோ அந்த ரேட்டு வரும். பட் நான் வாங்கினது வந்து அரௌண்ட் 140, குவான்டிட்டி வந்து 10 வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டாக் வந்து ஆட் ஆகிடும். எனக்கு இந்த ஸ்டாக் வந்து சப்போஸ் அதோட ப்ரைஸ் என்ன, இப்போ நான் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு மார்க்கெட்டில் வந்து டக்குன்னு அந்த எந்த பங்கு பாசிட்டிவாக இருக்குதுன்னு தெரியணும் அப்படின்னா அந்த பங்கில் இந்த போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணி நான் பார்த்துக்கலாம். இன்றைக்கி டே கெயின் என்னவா இருக்குது, நான் வாங்கினதுலேருந்து என்ன கெயினில் இருக்குது, லேட்டஸ்ட் வேல்யூ என்ன, இது எல்லாமே இதில் நான் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி என்னோடய கம்ப்ளீட் டேட்டாவை நான் பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்துக்கலாம், எல்லாமே இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ வர்த்து ஒன். இந்த மணி கண்ட்ரோல் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மணி கண்ட்ரோல் அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். முக்கியமாக இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன நியூஸஸ் வருதோ அந்த நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் அப்படியே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அந்த நியூஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து மார்க்கெட்டில் அப்பப்போ என்னென்ன செய்திகள் நடக்குது, என்னென்ன நியூஸஸ் இருக்குது, இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக்குக்கு வந்து டிவிடெண்டோ ஸ்ப்ளிட்டோ இந்த மாதிரியான அறிவிப்புகள்